தமிழ் சினிமாவின் மகா கலைஞன் ராஜேஷ் காலமானார். கண்ணீரில் தமிழ் திரையுலகம். 1949ஆம் ஆண்டு மன்னார்குடியில் பிறந்த ராஜேஷ் அடிப்படையில் ஆசிரியராக பணியாற்றியவர். நடிப்பு மீது கொண்ட காதலால் சினிமாவுக்கு வந்த ராஜேஷ் 1974ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் அறிமுகமானார். ஆரம்பத்தில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த ராஜேஷ் கதாநாயகனாக அறிமுகமான படம் கன்னி பருவத்திலே. தொடர்ந்து அச்சமில்லை அச்சமில்லை, அந்த 7 நாட்கள் உள்ளிட்ட படங்களில் நடித்து தனக்கென்ற தனி அடையாளத்தை பெற்றார். சிட்டிசன், ரமணா, விருமாண்டி, மகாநதி, பொன்னுமணி, வானமே எல்லை என 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் ராஜேஷ் சினிமாவில் 50 ஆண்டுகளை கடந்தவர். ரஜினி, கமல், விஜயகாந்த், அஜித் உள்ளிட்ட பெரிய ஸ்டார்களின் படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளார். தமிழ், மலையாளம் இருமொழி திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கிறார். இப்படித்தான் நடிப்பேன் என்ற பாலிசியெல்லாம் இல்லாமல் எந்த வேடமாக இருந்தாலும் அதில் அற்புதமாக தன்னை பொருத்திக் கொண்ட கலைஞர். அறிவியல், ஆன்மீகம், இலக்கியம், வரலாறு என எல்லாவற்றிலும் அறிவும் ஆற்றலும் கொண்ட என்சைக்ளோபீடியாவாக திகழ்ந்த ராஜேஷ் 9 நூல்களை எழுதி எழுத்தாளர் என்ற அடையாளத்தையும் பெற்றார். 1987ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு வரை அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ராஜேஷ் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கல்லூரியின் தலைவராக கடந்த 2 ஆண்டுகளாக பொறுப்பு வகித்திருந்தார். இன்று காலை 8 மணிக்கு நடிகர் ராஜேஷுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்தது. அவருக்கு வயது 76. ராஜேஷின் உடல் ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷின் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ரஜினி, கமல் உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மக்கள் மனதில் நிற்கும் ராஜேஷ் என்ற கலைஞனுக்கு கனத்த இதயத்துடன் கரண் டிவியின் அஞ்சலி.